நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. அதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த அக்கௌண்ட் ஒரு காமனான அக்கௌண்ட்டாக இருக்கும், எல்லாருமே அதில் இருப்பாங்க. பட் இதே அப்ளிகேஷன் நம்ம ப்ரைவேட்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பண்ண முடியும். அதுக்கு ப்ளே ஸ்டோரில் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். இல்லை இந்த மாதிரி சோஷியல் அப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஸ்னஸ் அப்ளிகேஷன் அந்த மாதிரி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே 2 அப்ளிகேஷன் இருக்குது. வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி கூட நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபோன்லேயே ஒரு அருமையான ஒரு செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமாக உங்களால் 2 வாட்ஸ்அப்பை பயன்படுத்த முடியும், 2 ட்விட்டர் அக்கௌண்ட்டை பயன்படுத்த முடியும், 2 இன்ஸ்டாகிராமை பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஒன்று பப்ளிக், ஒன்று ப்ரைவசி. ஸோ அது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில்? அதுக்கு என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் டெலகிராமில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு வேளை யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டெலகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதான் இந்த மெசேஜ். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். என் பேர் செய்யத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் 2 வாட்ஸ்அப், 2 ஸ்னாப்சாட், 2 ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டெலகிராம், 2 மெசஞ்சர், இந்த மாதிரி சோஷியல் அப்ளிகேஷன் 2 உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தலாம். எல்லா ஆப்ஸும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் உண்மை. உதாரணத்துக்கு ட்விட்டர் பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் என்னோடய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பட் அந்த செட்டிங்கில் ட்விட்டர் டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. ஸோ 2 ட்விட்டர் பயன்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலியமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டாப் சோஷியல் அப்ளிகேஷனில் 2 பயன்படுத்த நினைக்கிறவங்க ஸோ வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் முழுமையாக எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சுக்கலாம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான ஒரு செட்டிங். ஸோ கண்டிப்பாக இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டியூல் மெசஞ்சர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் எந்த சோஷியல் ஆப் சப்போர்ட் பண்ணும், அதாவது வாட்ஸ்அப்பை 2 வாட்ஸ்அப்பாக இன்ஸ்டால் பண்ணுறது, ஸ்னாப்சாட்டை 2 இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபேஸ்புக்கை 2 இன்ஸ்டால் பண்ணுறது, டெலகிராம், மெசஞ்சர், இது எல்லாமே 2 நீங்கள் உங்களுடைய ஃபோனில் ஒரு காப்பியை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பயன்படுத்தலாம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்ஸ்அப்பை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப்பை 2 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பப்ளிக்காகவும் இன்னொன்று ப்ரைவேட்டுக்காகவும். ஸோ வழக்கம் போல் என்ன செய்வீங்க, நீங்கள் இந்த பக்கத்தில் ஒரு டாங்கல் இருக்கு பாருங்க, இதை நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிங்கன்னா கீழே இன்ஸ்டால்னு வரும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா டர்னிங் ஆன் டியூல் மெசஞ்சர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பக்கத்தில் ஒரு ரிங்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ காப்பி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு என்னுடைய ஃபோனில். ஸோ இதை மாதிரி உங்களுடைய ஃபோன்லையும் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ப்ளூ கலர் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஐக்கானுக்கு பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ரிங் இருக்குது. இப்படி டிஸ்பிளே இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு காப்பி வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் செப்பரேட் கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த வாட்ஸ்அப்புக்கு, இந்த காப்பி வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தனியாக ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினச்சா, அதான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு அக்கௌண்ட் செப்பரேட்டாக வாட்ஸ்அப்பில் விருப்பப்பட்டால் கீழே யூஸ் செப்பரேட் கான்டாக்ட் லிஸ்ட் பார்த்தீங்களா, அதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணணும்னா டேரெக்டாக உங்களுடைய ஃபோனோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை நான் எனேபிள் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு கான்டாக்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா இதில் நீங்கள் லாங் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் செலக்ட் யுவர் செகண்ட் ஆப் கான்டாக்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்டை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய கான்டாக்டை நீங்கள் ஆட் பண்ணால் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் பார்த்தீங்கன்னா டெலிட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆட் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலமா உங்கள் ஃபோனோட கான்டாக்டில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டைரெக்டாக நம்ம இந்த காப்பி வாட்ஸ்அப் எங்கே இருக்குது, எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இது எக்ஸிட் ஆகிக்கோங்க. எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப் ட்ராயரில் போயிட்டு இது நார்மல் வாட்ஸ்அப், காப்பி வாட்ஸ்அப் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு ஆரஞ்சில் ஒரு ரிங் இருக்குது பாருங்க, இது காப்பி வாட்ஸ்அப். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம், அதை உங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட், அதுக்கப்புறம் டெலகிராம், மெசஞ்சர், இந்த அப்ளிகேஷன் எல்லாமே 2
டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒன்று பப்ளிக்காகவும் ஒன்று ப்ரைவேட்டாகவும் பயன்படுத்த முடியும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. வாட்ஸ்அப் 2, ஃபேஸ்புக் 2 எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்ம ஃபோனில் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தாமலே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.